நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 28/1/2025க்கான ராசி பலன்கள். ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை. குரோதி வருடம் தை மாதம் 15ஆம் தேதி. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 1:30 மற்றும் 2:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30. குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று இரவு 8:09 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று காலை 9:20 வரை போராடம், பின்பு உத்திராடம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 9:20 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் இனிய வார்த்தைகளை பேசி மற்றவரை கவரும் நாளாக இருக்க கொடுங்க. வாழ்க்கை தரம் வியத்தக அளவில் உயரக்கூடும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறுவதற்கு நண்பர்களின் உதவிகள் கிடைக்க கொடுங்க. சேமிக்கும் விதத்தில் வருமானம் உயரக்கூடும். குடும்ப சுகம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சுப விஷய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். இன்று பணவரவு சீராக இருக்க கொடுங்க. பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அரசாங்க அனுகூலம் ஏற்படக்கூடும். என்று குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் கண்டிப்பாக சரியாகும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். பெண்கள் இன்று தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். பெண்கள் இன்று முன் பெண் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். தெளிவான சிந்தனை எடுக்க வேண்டும். முடிவுகளில் கவனம் வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. சோதனையும் கடந்து கல்வியில் வெற்றி பெற முடியும். உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்க கொடுங்க. எதிலும் முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்றும் கொஞ்சம் மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்குங்க. எந்த முடிவு எடுக்கலாம் எடுக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனைலாம் இல்லை. மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கும். நிதி தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். இன்று உங்களுக்கு தன வரவு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. பரணி. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. பிடித்தமான உணவுகளை உண்டு பழுவீர்கள். இருந்தாலும் காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நியாயமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. கிருத்திகை. யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு காண முடியுங்க. இன்று எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். தெளிவான சிந்தனையை மேற்கொள்ளுங்கள், அது போதும். குழப்பம் மட்டும் வேண்டாம். ரிஷபம் ராசினியர்கள். இன்று சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சில பணிகளை ரொம்ப எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டியிருக்கும். குழப்பம் என்பது துளி கூட வேண்டாம். வேண்டாத வேலைகளை நீங்கள் ஈடுபட வேண்டாம். மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்திக் கொள்வது நல்லது. தொட்ட குறை விட்ட குறை ஓரளவே சரி செய்துவிட முடியும். அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். உறவினரின் பாசத்தை கண்டு நிகழ்வீர்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. நல்லவைகள் நடக்க கொடுங்க. தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான சூழல் இருக்கும். இன்று வாழ்க்கையில் ஏற்பட்ட சிரமங்களை கண்டிப்பாக சரி செய்து கொள்ள வேண்டும். அதில் நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி நிச்சயம். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். வாகனத்தை ஓட்டும்பொழுது பொறுமை வேண்டும். தேவையான பண உதவியும் இருக்குங்க. போட்டிகள் பற்றிய கவலைகள் மனசுக்குள் தோன்றும். சமாளித்து எதையும் எதிர்கொண்டால் வெற்றி இருக்கும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் கொஞ்சம் பொறுமையும் வேண்டும். என்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிவுகளில் தெளிவு ஏற்பட கொடுக்க. இன்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை, சமாளித்து வென்றுவிடலாம்.
இருந்தாலும் சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் எதிலும் குழப்பம் அடைய வேண்டாம். நடப்பதெல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வி தரம் கண்டிப்பாக உயர கொடுங்க. உயர்கல்வி மேற்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கின்றது. முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று உங்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தொட்டது ஓரளவு துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும். ரோகிணி. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். குழப்பத்திற்கு இடம் கொடுக்கவே வேண்டாம். எதையும் யோசித்து செய்வது சிறப்பு. மனப்பதட்டம் அவ்வப்போது ஏற்படக்கூடும். மனதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்று எது சரி எது தவறு என்று யோசித்து செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்குங்க. இந்த நாளை நீங்க மிக அற்புதமாக பயன்படுத்தி வெற்றி கொள்வது நல்லது. மிருக சிரிச்சம். என்ற தடைகளை உடைத்தறிந்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சில பணிகளை நீங்கள் எச்சரிக்கையுடன் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். பொறுமையாக எதிலும் ஈடுபடுங்கள், வெற்றி நிச்சயம். மிதுனம் ராசினியர்கள். இன்று படிப்படியாக குழப்பங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அபாரமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லுங்க. வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகக்கூடும். உண்மை நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் அமோக லாபம் கிடைக்கக்கூடும். பெண்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். ஆர்வமுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எல்லா வித வசதி வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்வீர்கள். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். எதிர்ப்புகள் பரிபூர்ணமாக நீங்கிவிடக்கூடும். அனுகூலமான நல்ல பலனை இன்று எதிர்பார்க்க முடியும். தைரியமும் ஒரு பக்கம் அதிகரிக்கும். சகோதரர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். மிக்க நல்ல பலனை எதிர்பார்க்க முடியுங்க. நினைத்த வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். எதிலும் லாபம் உண்டாக கூடுங்க. அன்பும் பாசமும் மிகுந்து காணப்படக்கூடும். கருத்துக்களை பரிமாறும் முன்பு பொறுமை மற்றும் நிதானம் வேண்டும். அவசியம் இல்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். இன்று திருமணம் ஆகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு திருமணம் இனிதே நடைபெறக்கூடும். பெண்கள் இன்று சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். வெற்றி நோக்கி காதல் செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். முடிஞ்சளவு உயர்கல்விக்கான சிந்தனை வெற்றியை கொடுக்கும். அரசாங்க தேர்வுகளுக்கு கூட தயாராகுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இன்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். இன்று கிடைத்த வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தட்டுப்பாடு குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இன்று உங்களுக்கு தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகுங்க. நிம்மதியான வாழ்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்தி கொண்டால் எதிலும் உங்களுக்கு தைரியம் உண்டாக கொடுங்க. திருவாதிரை. இன்று லாபம் சீராக வரக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்குங்க. சேமிக்கும் விதத்தில் வருமானம் வரக்கூடும். குடும்ப சுகமும் இன்று கண்டிப்பாக கூடிவிடும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். கடன்களை சரியான முறையில் அடைத்து விடுவீர்கள். இன்று தந்தை வழி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. எதிலும் நன்மை ஏற்படக்கூடும். முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவது சிறப்பு. புனர்பூசம். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை இன்று நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீர்கள். இனிய வார்த்தையால் பிறரை கவருவீர்கள்.
நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். புதிய முயற்சியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்ப நலன்களை இன்று நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். குழப்பங்களும் கண்டிப்பாக தீர்ந்துவிடும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். இன்று சேமிக்கும் விதத்தில் வருமானம் வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். தொழில் வளர்ச்சியும் இன்று மேலோங்கி விடக்கூடும். யாரிடமும் வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபட வேண்டாம். சுய லாபத்திற்காக சிலர் உதவ முன் வரக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் மறைமுக போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடும். அளவான பணவரவு இன்று கிடைக்க கொடுங்க. உடல் நலத்திற்கு மருத்துவ சிகிச்சை கொஞ்சம் தேவைப்படும். இன்று உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நிர்வாக திறமையும் இன்று பளிச்சிடக்கூடும். வெளிப்படையாக இன்று நீங்கள் பேசுவீர்கள். மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படக்கூடும். தேவையான பண உதவியும் கிடைக்க கொடுங்க. சிக்கலான பிரச்சனைகளையும் எளிமையாக தீர்த்து விடுவீர்கள். இன்று ஆன்மீக பணியில் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். உங்களுடைய பொருட்களை மட்டும் கவனமாக காத்துக் கொள்ளுங்கள், அது போதும். பெண்கள் இன்று தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். பெண்களுக்கு இன்று நல்லவைகள் நடக்கும் நாளாக இருக்க கொடுங்க. எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். காதல் போன்ற விஷயங்களில் பிரச்சனை இல்லை. மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதலை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுங்கள். முடிவுகளை மிக தெளிவாக இடுங்கள். கல்விக்கான செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. எதிலும் உங்களுக்கு தெளிவு பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன வேதனையாக இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மழக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு கிடைக்கக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. இன்று உங்களுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் துளி கூட இல்லை. பூசம். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். இன்று உங்களுக்கு காலப்போக்கில் பிரச்சனைகள் திறந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் பலிக்கும் நாள் என்றே இந்த இனிய நாளை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஆயில்யம். மனம் போன போக்கில் செல்ல வேண்டாம். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். சிலர் சுய லாபத்திற்காக உங்களிடம் அணுகு கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். வியாபார போட்டிகள் விலகி செல்லும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மன கஷ்டம் கண்டிப்பாக விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நாள்பட்ட வியாதியிலிருந்து விலகி உடல் ஆரோக்கியமும் மேம்பட கூடுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில் பேச்சு திறமை கண்டிப்பாக வெளிப்படுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் சரி கட்டிவிட முடியும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. மனசுக்குள்ள ஒருவித நம்பிக்கை ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். தொழிலும் உங்களுக்கு சிறப்பாகவே நடைபெறக்கூடும். அளவான மூலதனம் போதுமானது. ஆதாயம் சீராக. பணியில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. பணியாளர்கள் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். கவனமாக இன்று படிப்பில் மாணவர்கள் ஈடுபட வேண்டும். படிப்பை தவிர வேறு எதிலும் இருக்கக்கூடாது. விளையாடும் பொழுது கூட கவனமாக இருக்க வேண்டும். கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சிம்ம ராசினருக்கு இன்று ஒட்டுமொத்தத்தில் மன தெம்பு உருவாக கொடுங்க. வீடு வாகனம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். எண்ணிய எண்ணங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். வாக்கு வன்மையால் காரியங்கள் கைகூடும். ஆன்மீக எண்ணங்களும் இன்று வெளிப்பட கொடுங்க. தொழில் வியாபாரம் நல்ல நிலைக்கு செல்லக்கூடும். போட்டிகள் படிப்படியாக நீங்கிவிடக்கூடும். எதிர்பார்த்த லாபம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் மற்றவர் மத்தியில் உயர்ந்து நிற்பீர்கள். மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய சூழல் இருக்குங்க. தூக்கம் இல்லாமல் தவித்த இரவுகள் கண்டிப்பாக மாறும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். யோகா போன்ற பயிற்சிகளில் தரை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது. இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். சீரான ஓய்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி கூடிவிடும். காரியங்களும் சுறுசுறுப்பு அடையக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். என்ன செய்யலாம் என்று சிந்திக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் நம்பிக்கை கொள்ளுங்கள்.
என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவருக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். உடல் கொஞ்சம் உஷ்ணம் அடையக்கூடும். மனசுக்குள் நம்பிக்கை ஏற்படக்கூடும். தூக்கம் கொஞ்சம் குறையுங்க. கடுமையான உழைப்புக்கு பின்னர் சில காரியங்கள் நடைபெறக்கூடும். விடாபிடியாக சில பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று தொழில் செய்யக்கூடிய இடங்களில் நல்ல பெயர் கண்டிப்பாக எடுப்பீர்கள். பூரம். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். யோகா போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வது நல்லது. தூக்கம் கொஞ்சம் குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளிடம் பேசி எதையும் தீர்த்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். என்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கி விடக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்படையும். வாக்கு வன்மையால் காரிய வெற்றி ஏற்படக்கூடும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். இன்று யதார்த்தமாக செயல்படுவீர்கள். தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் சரியாகும். மனசுக்குள் நம்பிக்கை ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடுங்க. கன்னி ராசினியர்கள் என்று பொதுவான விஷயங்களில் தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். வீண் பேச்சுக்கள் ஏதும் பேசி நேரம் செலவிட வேண்டாம். முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது தெளிவு என்பது வேண்டும். வாழ்க்கையை நீங்கள் வளர்ச்சி பாதை நோக்கி எடுத்து செல்வீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். உங்கள் பேச்சு செயலில் சின்ன தடுமாற்றம் ஏற்பட்டு சரியாகும். நண்பரின் வழிகாட்டுதல் நன்மையை கொடுக்குங்க. தொழில் வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி இருக்கும். பணியாளர்கள் விண்ணப்பித்த கடன் உதவி கிடைக்க பெறுவீர்கள். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வதனால் உடல் ஆரோக்கியம் பலம் பெற கொடுங்க. இன்று பிறருடன் பழகும் பொழுது நிதானம் இருக்கட்டும். தொழிலில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். பழைய பாக்கிகள் நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் பிடிக்க கொடுங்க. வெற்றி பெறுவதற்கான சூழல் வெற்றியை கொடுக்கும். முயற்சிகள் சாதுவான பலனை கொடுக்கும். புதிதாக வீடு மனை வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். முன் யோசனையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். ஆன்மீக எண்ணங்களும் இன்று வெளிப்படக்கூடும். உங்களின் பொருட்களை மட்டும் மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அது போதும். பெண்கள் இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. ஏற்ற மிகுந்த வாழ்க்கையும் ஏற்படக்கூடுங்க. பெண்களுக்கு இன்று சுகபோக வாழ்க்கை அமைந்து விடக்கூடும். சுறுசுறுப்பும் இன்று மேலோங்கி விடக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். கன்னி ராசினியர்கள் காதலை பொறுத்தவரை நேரம் மட்டும் வீணடிக்க வேண்டாம். பொறுமையை கடைபிடித்தால் வெற்றி இருக்கும். அவசரமும் பட வேண்டாம். கல்விக்கான செலவுகளை தயார் செய்து கொள்வது நல்லது. இன்று மாணவர்கள் உற்சாகமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். விளையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று வேகமாக பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உங்கள் பேச்சு செயலில் தடுமாற்றம் ஏற்பட்டு சரியாகும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. மனசுக்குள்ள ஒருவித தன்னம்பிக்கை ஏற்படக்கூடும். என்று கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று நிதானமான செயல்பாடுகள் முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும். அஸ்தம். என்று லாபம் சீராக வரக்கூடுங்க. தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாக கூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். ஏற்ற மிகுந்த சூழல் இன்று இருக்கின்றது. முயற்சி பணிகள் சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சொக்க தங்கமாக இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். சித்திரை. முன்கோபம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். முடியாத காரியத்தை கண்டிப்பாக முடித்து காட்ட முடியும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சி கொடுக்கும். காலை நேரம் மிகுந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். புத்துணர்ச்சியுடனே இன்று காணப்படுவீர்கள். சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. என்று மனப்பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். உங்களுக்கான வெற்றி நிச்சயம். இன்று நீங்கள்
திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். துலாம் ராசினியர்கள் இந்த துணிச்சலுடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ முடியும். யாரிடமும் வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். சொந்த பந்த நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். சொந்த பணியில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். உறவினர் செயலை குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். தொழிலில் ஆதாயம் மிதமாக இருக்க கொடுங்க. பணியாளர்கள் பணி சுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். வெளியூர் பயணத்தில் சில மாற்றங்களை மேற்கொண்டு வருவீர்கள். என்று நண்பரிடம் முக்கிய விஷயங்களை பரிமாறும்பொழுது கவனம் இருக்கட்டும். எதையும் ஆலோசனை செய்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. அடுத்தவர் பற்றி பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். என்று எதிர்பார்த்த விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். தடை நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கவனக்குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம். மன கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பாக வெளிக்காட்டி கொள்ள மாட்டீர்கள். எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வர கொடுங்க. என்று எண்ணபடி எண்ணிய காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். சூழ்நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்வது மிக நல்லது. திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டால் வெற்றி நிச்சயம். என்று நீங்கள் அனைவரிடத்திலும் நல்ல பெயரை எடுக்க முடியுங்க. பெண்கள் நம்பிக்கையுடன் போராடுவீர்கள். வெற்றி வகை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். காதலை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இல்லத்தில் கலந்து பேசுவது சிறப்பு. என்று மாணவர்கள் முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். சொந்த பணியில் ஆர்வம் கொள்வீர்கள். முக்கியமான விஷயங்களை முன்னின்று நடத்துவீர்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. தொழில் ஆதாயம் மிதமாக இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும். மாற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையும், கவலைப்பட வேண்டாம். சுவாதி மிகவும் பொறுப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. தடைகளை உடைத்திருந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கவனமாக பணியில் ஈடுபட்டும் வெற்றி பெறுவீர்கள். மன கஷ்டம் கண்டிப்பாக நீங்கி விட்டு கொடுங்க. எல்லா வித நன்மையும் உங்களை தேடி வரக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் குடிவிடும் நாளாக இருக்கக்கூடும். ஆதாயமும் உங்களுக்கு மிக சீராக வந்துவிடக் கொடுங்க. விசாகம் இன்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். முழு முயற்சியுடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தகுந்த ஆலோசனைகளை பெற்று இன்று சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். ஒவ்வாத உணவுகளை இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதும். பயணத்தில் இன்று நீங்கள் சில மாற்றங்களை மேற்கொண்டு வருவீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று பணிகளில் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. திட்டமிட்ட பணிகள் எல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சொந்த பணியில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். உங்கள் அனுகூலமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். கூடுதல் வருமானத்தினால் தேவைகள் அனைத்தும் நிறைவேற கொடுங்க. நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். மனம் மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுகின்றது. அதற்காக நீங்கள் புது ஆலோசனைகளை ஈடுபட வேண்டியிருக்கும். வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டிய சூழலும் இருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வீண் வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். தாய் மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால் சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நீங்களாகவே எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளுங்கள். ஆலோசனை கேட்டு எதிலும் ஈடுபட வேண்டாம். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு கடினமான உழைப்பு வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் போன்ற விஷயங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும். பொறுமையாக நிதானமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். காதலில் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பெண்கள் இன்று குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனக்கவலையை நீங்கள் சரி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். இன்று மாணவர்கள் எது சரி எது தவறு என்று யோசியுங்கள். செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். மன மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கூடும். மாணவர்கள் இந்த இந்திய நாளை கொண்டாடி மகிழ முடியும்.
இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று வேக வேகமாக சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். செய்யும் செயலை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக செய்ய வேண்டும். மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. யார் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். டக்கென்று வரக்கூடிய விஷயங்கள்ல தெளிவு இருக்காதுங்க. ஆகையால் யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். இன்று நீங்க பொறுமையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனுஷம். என்ற காரியங்களை கச்சிதமாக செய்து முடிவீர்கள். தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட வேண்டாம். பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். மன தெளிவை இன்றி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கேட்டை. மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். நடக்கின்ற காரியங்களை மிகவும் கச்சிதமாக செய்ய வேண்டும். மனக்குறை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். முடியாது என்ற பட்சத்தில் விட்டுவிடுங்கள். அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. கட்டுப்பாட்டுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் தெளிவு பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். தன்னம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். தனுசு ராசினியர்கள் இன்று பணிகளை நீங்கள் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். விரைவாகவும் செய்து முடிப்பீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடுங்க. அறிமுகம் இல்லாதவரிடம் நெருக்கம் வேண்டாம். தொழில் சிரமங்களை பிறரிடம் சொல்ல வேண்டாம். சில பணிகளை நீங்கள் தாமதமின்றி சரி செய்ய வேண்டியிருக்கும். அவசியம் இல்லாத வேலைகளிலும் ஈடுபட வேண்டாம். பண வரவை விட நிர்வாக செலவு கூடிவிடும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடியிருக்கும். உணவுப் பொருட்களை தரம் அறிந்து உண்ணுவது நல்லது. என்று உறவுகள் வகையில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. பெற்றோர்கள் உறவுகள் அரவணைப்பு அதிகமாக இருக்கக்கூடும். பயணங்களில் எதிர்பாராத தடங்கல்கள் ஏற்படக்கூடும். யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. புதுவிதமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். வெளியூர் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நேர்மையை இன்று நீங்கள் கடைபிடிப்பீர்கள். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் பிடிக்க கொடுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அதிகமான உழைப்பினை இன்றி மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். புகழும் பாராட்டும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. சந்தோஷம் மிகுந்த நாளாக இருக்கக்கூடும். தனுசு ராசினியர்கள் அற்புதமாக இன்று பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். முடியும் பட்சத்தில் அடுத்தவருக்கு உதவியாக காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயர்ந்துவிடக் கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் எழுந்து பின்னர் சரியாக கூடும். காதல் மனக்கரசப்பை கொடுக்கும். காதலை விட்டுக் கொடுத்து செல்வது சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய பக்குவம் இருக்கின்றது. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். என்று நீங்கள் யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. அறிமுகம் இல்லாதவரிடம் நெருக்கம் வேண்டாம். பேச்சுக்களை அளவாக பேசுவது நல்லது. உணவு விஷயங்களை கண்டிப்பாக கட்டுப்பாடு வேண்டும். புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக வரக்கூடும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். என்று உங்களுக்கு நிர்வாக செலவுகள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும், பார்த்துக் கொள்ளுங்கள். போராடும் இந்த நாள் மனதை தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். எதிலும் இன்று நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். தாயின் அரவணைப்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. இன்று பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். உத்திராடம் பக்குவமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் நெருக்கம் வேண்டாம். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். மனக்குறை எதையும் இன்று நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருப்பது சிறப்பு. கவனமாக பணியில் மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். இன்று பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல பண்ணியிருக்குங்க. மகரம் ராசினியர்கள்
என்று சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவது மிக நல்லது. உங்கள் நல்ல செயலை மற்றவர்கள் பாராட்டக் கொடுங்க. ஒருமுகத்தன்மையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகளும் சூடுபிடிக்கும். எளிமையாக பணிகளை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த மறைமுக போட்டிகள் குறைந்துவிடக்கூடும். வருமானம் உயரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளின் நல்ல செயல் மனதை மகிழ்விக்கும். இன்று எதிர்பார்த்த தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் வரக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்க கொடுங்க. பொருளாதார விருத்தியும் இன்று உண்டாகக்கூடும். எதிர்ப்புகள் பனி போல் விலகி செல்லக்கூடும். கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. பல வகையான யோகங்கள் இன்று ஏற்படக்கூடும். அது மட்டுமில்லை, மனக்குழப்பமும் கண்டிப்பாக தீருங்க. என்ற சூழ்நிலைக்கு ஏற்ப எந்த ஒரு முடிவும் எடுப்பது நல்லது. யாரையும் சந்தேக நோக்கில் மட்டும் பார்க்க வேண்டாம். எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது மிக நல்லது. திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். இன்று உங்களுக்கு மனக்கவலை இருந்தது கண்டிப்பாக மாறும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடும். பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு பிறக்குங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து ஆலோசனை செய்யுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு இன்று கண்டிப்பாக மனோதைரியம் கூடிவிடும். இன்று மற்றற்ற மகிழ்ச்சியும் கூடிவிடும். மாணவர்கள் தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று முன்பின் தெரியாத நபரிடம் எந்த ஒரு அறிமுகமும் வேண்டாம். குழப்பங்களை சரிக்கட்டிக் கொள்வதற்கு பொறுமை வேண்டும். என்று தன்மையுடன் எதிலும் ஈடுபட வேண்டும். எதிர்பார்த்த தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்குங்க. பல வகையான யோகங்கள் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தைரியமாக எதையும் அணுகுங்கள், வெற்றி நிச்சயம். வியாபார நோக்கத்துடன் என்று நீங்கள் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதார உயர்வும் கண்டிப்பாக உண்டாக கொடுங்க. திருவோணம். திட்டங்கள் அனைத்தும் பலிக்கக்கூடும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். மன நிம்மதியும் இன்று ஏற்படக்கூடும். கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. எதிர்பார்த்த தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். ஒருமுகத்தன்மையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். நல்லவர்களை கூட வைத்துக் கொள்வீர்கள். இன்று ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. அவிட்டம். மன தெளிவு ஏற்பட கொடுங்க. மகிழ்ச்சி மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்குங்க. இன்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். துணிச்சலுடன் பணியில் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு அளவான பணவரவு கிடைக்க கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். சொந்த பந்தங்கள் வருகை என்று இருக்கக்கூடும். நல்ல செயலை சிலர் பரிகாசம் செய்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் பேச்சு செயலில் சில தடுமாற்றம் ஏற்படக்கூடும். நம்பிக்கை குறைவு ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பரின் வழிகாட்டுதல் கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குங்க. திட்டமிட்ட பணிகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அக்கம் பக்கத்தினர் அன்பு பாராட்ட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி சீராக இருக்கக்கூடும். வருமானம் திருப்திகரமாக இருக்கக்கூடும். பணியாளர்கள் சலுகை கிடைக்க பெறுவார்கள். பெற்றோரின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்குங்க. முக்கிய நபர்களின் அறிமுகமும் உதவியும் கிடைக்க பெறுவீர்கள். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப்பெறும். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடிவிடும். திட்டமிட்ட காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். எதிர்பார்த்தபடி காரியங்களும் சிறப்பாக நடைபெறக்கூடுங்க. எதிர்பார்த்த காரிய வெற்றியும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனசுக்குள் தன்னம்பிக்கை கூடிவிடக்கூடும். துணிச்சலுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். பெண்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள்.
காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பயணங்கள் செல்ல வேண்டிய சூழலும் இருக்கும். பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். படிப்பில் மட்டும் அக்கறையுடன் இருக்க பாருங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லைங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். அடுத்தவருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலோங்கி விடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சதயம். கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணியில் உங்களுக்கு நிறைவான வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலையும் சரி கட்டி விடுவீர்கள். எண்முகம் கொடுத்து அனைவரிடமும் பேசுவீர்கள். இன்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி எதிலும் கூடிவிடும். தன வரவும் சீராக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. காலம் கடந்து சில பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். புரட்டாத்தி. என்று எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். கனவுகள் நனவாக கூடும். ஆடம்பர பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வர கொடுங்க. பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு மன தெளிவும் துணிவும் ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி மிகுந்த நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். இந்த நாள் நீங்கள் நிம்மதியுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மேலும் ராசினியர்கள் இன்று வெற்றிக்கான சூழல் பிரகாசமாக இருக்க கொடுங்க. நன்மைகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடும். அக்கம் பக்கத்தினர் உங்களை அன்பு பாராட்ட கொடுங்க. வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். நல்லவைகளும் ஒரு பக்கம் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. எதிர்பாராத செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். உங்கள் நல்ல செயலை சில பரிகாசம் செய்வார்கள், பார்த்துக்கொள்ளுங்கள். நண்பரிடம் நல்லதொரு பாராட்டுகளை பெறுவீர்கள். தொழிலில் அதிக லாபத்தையும் பெறுவீர்கள். உழைப்பினால் இன்று சாதனையும் புரிவீர்கள். உபரி பண வரவையை சேமிப்பாக்க மாற்றுவீர்கள். என்று மனசுக்குள் மற்றற்ற மகிழ்ச்சி கூடிவிடுங்க. நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்க கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறக்கூடும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரியிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறிவிடக்கூடும். குடும்பத்தில் நிம்மதி என்று அதிகரிக்க கொடுங்க. உடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் என்று கூடிவிடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசிலேகங்கள் கண்டிப்பாக மறைந்துவிடக் கொடுங்க. குடும்பத்தில் ஒற்றுமையும் இன்று மேலோக்கி விடக்கூடும். பிள்ளைகளிடம் இன்று தனி பாசம் காட்டுவீர்கள். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வாகன லாபமும் இன்று ஏற்பட கொடுங்க. தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை இருப்பது ரொம்ப நல்லது. என்று பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. மிகவும் மகத்துவமான நாளாக இருக்கக்கூடும். மாலை நேரம் மகிழ்ச்சி கொடுக்கும். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். பெண்கள் இன்று எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். காலையில் தூங்கி எழுந்திருக்கும் பொழுதே சுறுசுறுப்பாக எழுந்திருச்சு பணிகளை கவனித்துக் கொள்ளுங்கள். படிப்பில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். மாணவர்கள் இன்று முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது மிக நல்லது. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்ற மனசுக்குள் ஒருவித அமைதி ஏற்படக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். வீண் விவாதங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். சாதனைகளை கண்டிப்பாக புரிவீர்கள். பண வரவை இன்று சேமிப்பாக மாற்றிக்கொள்வீர்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. கேட்ட இடத்தில் பண வரவு கிடைக்கக்கூடும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க கொடுங்க. என்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடிவிடும் நாளாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த காரிய வெற்றியும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி. தனவரவு சீராக இருக்க கொடுங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கக்கூடும். புதிதாக வீடு மனை வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க.
உங்கள் பேச்சில் செயலில் தடுமாற்றம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். சிந்தனையை ஒருநிலைப்படுத்திக் கொள்வது நல்லது. வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். விண்ணப்பித்த கடன் உதவியை கண்டிப்பாக பெறுவீர்கள். முயற்சி பண்ணுங்கள். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். ரேவதி, இன்று உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். முரண்பாடாக செயல்பட்ட வேலைகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். வீடு மனை வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். புது புது யோசனைகள் மனசுக்குள் தோன்றுங்க. ஆன்மீக எண்ணங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தொழிலில் இன்று நீங்க நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. இன்று விரதம் வழிபாடுகளில் நம்பிக்கை கூடிவிடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். இன்று நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக கண்டிப்பாக வாழ்வீர்கள். தேவைகளை ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடியுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. பயணங்கள் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.